தி அப்பாஸ்டில் அப்படின்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 1:1. பால் an apostle sent not from men nor by man but by Jesus Christ and God the Father who raised him from the dead. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் மனுஷராலோ அல்லது மனுஷரிடத்தில் இருந்தோ அல்லது மனுஷர் மூலமாகவோ அவர் அப்போஸ்தலன் ஆகவில்லை. அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏற்கனவே அந்த 12 பேரும் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார். இன்றைக்கி மத்திய 10ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? இயேசு கிறிஸ்து 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்களால் யார் தேர்ந்தெடுத்தார்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? எங்களை எல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்தார், நீ யார் கேட்குறாங்க. அதுக்கு பவுல் சொல்கிறார், மனுஷர் மூலமாகவோ அல்லது மனுஷரிடத்திலிருந்து நான் வரவில்லை, பட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் காட் த ஃபாதர் who raised him from the dead. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்த பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நான் அப்போஸ்தலனாகி ஆகியுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஏர்லி டேஸ் ஆஃப் த சர்ச், சபை இயேசு கிறிஸ்து செத்த பிறகு திரும்ப உயிரோடு வருகிறார். வந்த பிறகு அந்த 50-60 ஆண்டுகளில் ஆரம்ப கட்டத்தில் காட் கால்டு ஸ்பெஷல் மென் டு டூ ஸ்பெஷல் டாஸ்க்ஸ். பிரத்யேகமான சிறப்பான சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக சில முக்கியமானவர்களை தேவன் அழைத்தார். among them were the apostles. அவர்களில் ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். The word apostle means one who is sent with a commission. Apostle அப்படின்னா யாருன்னா, இன்றைய காலத்தில் யார் இருக்கா? வெளிநாட்டு தூதுவர் இருக்காங்களா? அம்பாசிடர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எதுக்கு அனுப்பியிருக்காங்க? இந்தியாவுடைய தகவலை வெளிநாடுகளிலே சொல்வதற்கு, இந்தியாவுடைய தகவல் தொடர்பு மையமாக செயல்படுவது தான் ஒவ்வொரு நாட்டிலையும் தூதரகம் இருக்குது. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணியை செய்து முடிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒருவர் என்று பொருள். while he was ministering on earth, பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது, Jesus had many disciples, learners. இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள். அவர்களும் தான் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். and from these he selected 12 apostles. அவரிடத்திலிருந்து அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் 12 பேர் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக அநேகர். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அவர்களில் அவர் 70 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் 2 பேராக அனுப்பினார் என்று இருக்கும். அப்போ அவர்களெல்லாம் இப்போ 70 பேர், இவங்க ஒரு 12 பேர், மொத்தம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துகிட்ட கற்றுக்கிறக்க வந்தாங்கன்னா 200-300 பேர் இயேசு கிறிஸ்து பின்னாடியே அழிஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து போகும்போது ஒரு பெரும் படையாக தான் போவாங்க. இதை பார்த்தா கவர்மெண்ட்டே பயப்படுது. லேட்டர் ஒன் ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் அன் அப்போஸ்டல் வாஸ் தட் ஹி ஹேட் டு ஹேவ் விட்னஸ் த ரிசரக்ஷன். பிற்பாடு என்னாச்சுன்னா, அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை பார்த்திருக்க வேண்டும், அதை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மற்றவர்களாம் அப்போஸ்தலர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து, கல்லறையிலிருந்து உயிரோடு வந்ததை நான் பார்த்தேன் என்று சாட்சி சொல்லுகிறவர்கள் தான், அந்த கண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள். கண்ணால் நான் என்னுடைய சொந்த கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறது அப்போஸ்தலர், மற்றவர்களாம் அப்போஸ்தலர் கிடையாது. பால்ஸ் மிராக்குலஸ் கன்வர்ஷன் அண்ட் கால் டு அப்போஸ்டல்ஷிப் கிரியேட்டட் சம் ப்ராப்ளம்ஸ். அப்போது பவுல் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கவில்லை, இயேசு கிறிஸ்து மரித்ததை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததை பார்க்கவில்லை. அதனால தான் அப்போஸ்தலர்களை என்ன சொல்கிறாங்க, இவன் இயேசு கிறிஸ்து எங்கள் ஆளு கூட வரலையே, இவன் எப்படி தன்னை அப்போஸ்தலன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. From the very beginning, he was apart from the original apostles. ஆரம்பத்திலிருந்தே உண்மையான அப்போஸ்தலர்களிலிருந்து அவன் தள்ளியே இருந்தான். His enemies said that he was not a true apostle for this reason. இதற்காகத்தான் அவருடைய எதிரிகள் என்ன சொன்னாங்க, பர்னபாசு எல்லாம் அவரை விட்டு ஓடிவிட்டாங்க, ஏன்னா இவன் அப்போஸ்தலர் கிடையாது அப்படின்னு அந்த காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அதற்காகத்தான் அவருடைய எதிரிகள்லாம் என்ன சொன்னாங்க, இவன் உண்மையான அப்போஸ்தலர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் பாயிண்ட்ஸ் அவுட் தட் he had been made an apostle by Jesus Christ just as much as had the original 12. உண்மையான 12 பேரை தேர்ந்தெடுத்தது போலவே இயேசு கிறிஸ்து தான் என்னை நேரடியாக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பவுல் சொல்கிறார். His apostleship was not from human selection but by divine appointment. அவர் எப்படி தேவனுடைய ஊழியக்காரர் ஆனார் என்றால், அவர் சாதாரணமாக மனிதர்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்படவில்லை, தெய்வீக நியமனத்தினால் நான் அப்போஸ்தலன் ஆனேன் என்று சொல்லுகிறார். But in his ministry, Paul had a second basis for authority. ஆனால் பவுல் தன்னுடைய ஊழியம் செய்யும் போது இன்னொரு அதிகாரத்தையும் அவர் வைக்கிறார். He founded the churches in Galatia. கலாத்தியாவிலே அவர் சபைகளை
நிர்மாணம் செய்கிறார். He was not writing to them as a stranger but as one who had brought them the message of life. அப்போ அங்கே இந்த செய்திகளை அவர் எழுதும்போது சம்பந்தமில்லாத ஒருவராக அங்கே எழுதவில்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, உண்மையான ஜீவனுள்ள செய்தியை அங்கே கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை கொண்டு போய் கொடுக்கிறார். இது சபையிலே பவுல் என்ன விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்போஸ்தலன் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அப்போது அப்போஸ்தலர்களாக இருந்தவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? டெய்லி எந்திரிக்க வேண்டியது, காலையில் என்னத்தையாவது திங்க வேண்டியது, அப்புறம் பாத்ரூம் போக வேண்டியது, அப்புறம் என்னத்தையாவது பார்க்க வேண்டியது, இப்படியே போக வேண்டியது. இதானே நம்முடைய வாழ்க்கை. எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நோக்கமே கிடையாதா? எங்கிட்ட போக வேண்டியது, நல்லா 4 பிரியாணியை திங்க வேண்டியது, மல்லாக்கப்படுத்து தூங்க வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. இதான் நம்முடைய வாழ்க்கையா? எந்த குறிக்கோளும் கிடையாது, எதுவுமே கிடையாதா? போகணும், ஏதாவது ஒரு வேலையில் சேரணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், நல்லா வசதியாக இருக்கணும், அவ்வளோதான். இதான் உங்களுடைய வாழ்க்கையா? இதான் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து செத்து போயிட்டானே. ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் மேல் அநேகர் ஆவலாக இருந்தார்கள். இவன் ராஜா கிழவனான பிறகு இதற்கு முன் இப்படி செய்தவர்களின் தொகைக்கு அளவில்லை. இனிமேல் வருகிறவர்கள் இவன் பேரிலும் பட்சமாக இல்லாமற் போவார்கள். இது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் படித்து கிழிச்ச மாதிரி ஏற்கனவே +2 எத்தனை பேர் படிச்சிருக்கான்? 1 கோடி பேர் படிச்சிருக்கான். அவனும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனா, அவனும் ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதினா, அவனும் காலேஜுக்கு போனான், காலேஜ் முடித்து பெரிய பெரிய பதவிக்கு போனான், பாதி பேர் பண்ணி மேய்க்க போனான். அப்போ உங்களுடைய தொழில் தான் என்ன? எதற்காகத்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள்? எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாமல் அப்படியே பிறந்து வாழ்வது தான் வாழ்க்கையா? அப்போ சில என்ன அர்த்தம் போட்டிருக்கு? ஒரு வேலையை கொடுத்த பணியை நிறைவேற்றுவதற்காக போட்டிருக்கு. நம்ம மனசில் ஒரு வேலை செய்து முடிக்க வேண்டும், நம்ம ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ வேண்டும், கடவுளுக்காக வாழ வேண்டும் நினைக்கவே மாட்டீங்களா? ஃபோனை எடுத்து 4 பேர் பார்த்தா நீங்களும் ஃபோனு பின்னாடியே போகிறீங்க. எந்த பக்கம் காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போகணும். உங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கை இல்லையா? வாழ்க்கை இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் என்ன விதமான பணிக்கு வந்திருக்கிறீங்க இந்த உலகத்துக்கு? அதை நினைக்கவே மாட்டீங்களா? எத்தனை முறை 1000 முறை சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இதே மெதப்பிலையே போய்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் பைபிள்லாம் படிக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் போய் சண்டை போட வேண்டியது. இதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒழுக்கமுமே வர மாட்டேங்குது. எல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு சீக்கிரமாக எந்திக்கணும் 6:30 மணிக்கு, மறுபடியும் 8 மணிக்கு தான் எந்திரிச்சு வர்றது. ஏன்னா உங்கள் மனசில் எந்த விதமான குறிக்கோளும் இல்லை, எந்த ஒரு வாழ்க்கையின் திட்டமும் இல்லை. அதனால் தூங்குற வரைக்கும் தூங்கு, எந்திரிக்கும் போது எந்திரி, இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதான் நம்முடைய வாழ்க்கையா? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளே இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவென்று சொல்லியிருக்கிறேன். என்ன உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்? மறந்து போச்சா? என்ன வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன உங்களுக்கு தெரியல? என்ன குறிக்கோள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன்ல, 1000 முறை பைபிள் படிக்கிறோம்ல. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன சொல்லுங்கள். தெரியாது. தெரியுமா தெரியாதா? எத்தனை முறை சொன்னாலும் ஒருபோதும் புத்தியை சேராத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் புகுந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமாம், முட்டாள்களாக இருந்தால் தான் நல்லா வசப்படுத்திக்க முடியும். அறிவாளிகளாக இருந்தால் வசப்படுத்திக்க முடியாது. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லியாச்சு. நீங்கள் படித்தாலும், நீங்கள் சாப்பிட்டாலும், நீங்கள் விளையாண்டாலும், நீங்கள் அடுத்தவர்களோடு பேசினாலும் கடவுளுக்கு நற்பெயரை கொண்டு வரும் வகையில் நீங்கள் பேசுகிறீங்களா? அடுத்தவர்களுக்கு புண்ணியமாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். நேற்று மியூசிக் போட்டியா? என்ன போட்ட? நீ எங்கே போட்ட? அப்போ என்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நேற்று எவ்வளோ நேரம் மொபைல் பார்த்துருக்க? எவ்வளோ நேரம் டிவி பார்த்துருக்க? பாரு, 12 மணி நேரம் பார்த்துருக்கு. 1/2 மணி நேரம் மியூசிக் போடுறதுக்கோ 1/2 மணி நேரம் பைபிள் படிக்கிறதுக்கோ யோக்கியதை இல்லை. இப்போ என்ன ஆகும்? அப்போஸ்தலருடைய ஊழியத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்க? நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை தான் கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அதுக்காக சாமியார் ஆகிட்டு பைபிளை எல்லாம் தூக்கிட்டு தெருவா போய் வெள்ளை இங்கே போட்டுட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் தெய்வீக வாழ்க்கை. என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க?
ஒரு முட்டா பைய கூட இந்த மாதிரி வாழ மாட்டான். அப்படி தான் 2 பேரும் வாழ்கிறீங்க. அப்படியே திரிய வேண்டியது, இங்கிட்டாங்கிட்டு திரிஞ்சிக்கிட்டே தெரிய வேண்டியது. ஃபோனை எடுத்து மூளையில் உட்காந்து நோண்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது. யாராவது வந்துட்டாங்கன்னா டபக்குன்னு ஃபோனை கவுத்த வேண்டியது. அப்போ என்ன விதமான கண்டென்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு சொந்தக்காரங்களோ யாரோ பக்கத்தில் நின்னா அந்த கண்டென்ட்டை பார்க்க முடியாத அளவுக்கு கண்டென்ட்டை பார்க்குறீங்களா நீங்கள்? எதுக்கு ஃபோனை மடக்கணும்? கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? அதான் அடிக்ஷன் ஆகுன்னு சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பண்ணுறது அத்தனையும் அயக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் பைபிளை திறக்க வேண்டியது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவான்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்னு ஒரு பழமொழி இருக்குது. படிக்கிறது பூரா காலையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் ராமாயணம், போய் பெருமா கோயிலை இடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த வேலை தான் படிக்கிறது பைபிள், பண்ணுறதெல்லாம் அத்தனை ஐக்கியத்தனம் பண்ணுறது. இதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியமாக. உங்களை அப்போஸ்தலராக எதுக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று. யாரெல்லாம் அப்போஸ்தலர்கள்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை கண்டவர்கள் தான் அப்போஸ்தலர். அதற்கு சாட்சியாக வாழ்கிறவர்கள். நீங்கள் என்ன சாட்சியாக வாழ்கிறீங்க? இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து, ஆஹா ரொம்ப தெய்வீகமான பிள்ளைகள், இது மாதிரி பிள்ளைகளை நான் உலகத்திலே கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? படா கேவலமான பிள்ளைங்க. எது கேட்டாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுருக்கோம், சட்டுன்னு கோபம் வரும். இதான் உங்களை பற்றி அடுத்தவர்களுடைய ஒப்பீனியனாக இருக்குது. நல்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறீங்கள, உருப்பிடும். என்ன விதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை படிங்க, நேர்மையாக வாழுங்கள், அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். தேவனை அதானே செய்தார். எங்கன்னா செஞ்சுருக்கிறீங்களா? ஒரு மியூசிக் போடுறா அப்படின்னா போட மாட்டேங்கிறா. எத்தனை நாள் உங்கள் 2 பேருக்கும் நான் சொல்லணும்? இப்போ மனசில் என்ன இருக்கு? பிள்ளையின் மனதிலே அவ்வளோ திமிரு ஒட்டி இருக்கு, மதியினம் ஒட்டி இருக்குமா, நீதிமொழிகளில் போட்டிருக்கு. பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிரம்பு அழுக்கார துடைக்குமா. சோப்பை போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி பிரம்பு எடுத்து வெளுன்னு வெளுத்தோம்னா சரியாக போயிடும். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நற்குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு எவ்வளோ தரம் சொன்னாலும், டெய்லி கிளாஸ் எடுத்தாலும் எங்கே போகுது? பண்ணி மறுபடியும் போய் சேத்துல தான் படுத்துக்கிடும். இதான் சொல்லுவாங்க, நாய் தான் கக்கினதுக்கே திரும்புவது போல. அதான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் அப்படி தான், நாய் கக்கினது தின்ற போல மறுபடியும் சொன்னதே செய்கிறது. இப்போ இன்றைக்கி சொல்லிட்டேன்ல, இன்றைக்காவது நீ மியூசிக் போடுவேன்னு நினைக்கிறியா? போட மாட்டேன். நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னு. ஒன்றுத்துக்குமே உருப்பிட மாட்டேன். நீ மியூசிக்கும் போட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே திரி. இந்த லீவெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டியது. அப்புறம் கிரிக்கெட் எடுத்து டொக்குன்னு தட்டிக்கிட்டு இரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சுட்டு கிடக்க. கண்ணாடி உடைஞ்சா உடையுது, செவர் உடையதா உடையுது, எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு கிடக்குற. ஏன் இங்கே ஆர்வம் வரல? அதையும் செய்யணும் இதையும் செய்யணும்ல, ரிலாக்ஸ் பண்ணணும் தான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுற? ஃபுல்லாக அதான். அதை தட்டி என்ன பிடுங்க போறியா? படிப்பு போச்சு, மியூசிக்கு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன வந்திருக்கு மண்டையில்? ஆத்திரம் தான் வந்திருக்கு. ஒருத்தங்க நம்மகிட்ட அன்பாக பேச வந்தால் எப்படி பேசுகிறீங்க, பழகுறீங்க? நானே காண்டில் இருக்கேன். என்ன பெரிய காண்டு கிழிக்குது அங்கே? ஒரு மனத்தாழ்மை இல்லை உங்களுக்கு. பெரிய வானத்திலேருந்து குதித்த மாதிரி, வெங்காயம் மாதிரி நினச்சிக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? மற்றவர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட சாட்சி நீங்கள் வாழ்கிறீங்க? ஒரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வாழ்கிறீங்களா? சண்டே கிளாஸ் போயாச்சு, விபிஎஸ் போயாச்சு, பிரசங்கம் கேட்டாச்சு, பைபிள் படித்தாச்சு, டெய்லி வேற ஆண்டவருடைய வசனத்தை சொல்லியாச்சு. இருந்தாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய தன் பக்கத்துக்கு புத்திக்கு சேராத கழுதையை போலவும் கோவாரி கழுதையை போலும் இருக்க வேண்டாம்னு பைபிளில் போட்டிருக்கு. கடிவாளத்தினாலும் வாரினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை வெளுன்னு வெளுத்து சிட்சிக்கணுமா, தண்டனையை கொடுக்கணுமா? அப்போ தான் திருந்துவீங்களா? நல்லா இருக்கும்போதே ஆண்டவர் பேச்சை கேட்க மாட்டீங்களா? அப்போஸ்தலருடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? இதான் இன்றைய சிந்தனை. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்காவது மனம் திரும்புங்க. ஒழுங்காக ஆண்டவர் கொடுக்குற காரியத்துக்கு திரும்பி வாங்க. இல்லை நான் இன்றைக்கும் அப்படி தான் ஊர் மேலே செய்வேன், இன்றைக்கும் நான் அப்படி தான் மொபைல் பார்த்துக்கிட்டே திரிவேன் அப்படின்னா திரிங்க. அதுக்குரிய பலன் உங்களுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பூமியில் அதானே சொல்கிறாங்க,
வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறான்னு இருப்பான். நீங்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கே போவீங்க? பிரமாதமாக ஐஐடி காலேஜில் போய் சேர்ந்துருவீங்களா? பிச்சை எடுக்கிறது தான் போவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காலம் கிடைக்கிற காலம். படிங்க, மியூசிக் போடுங்க, உங்களை நீங்களே தயார் பண்ணி கொள்ளுங்கள். இல்லை நான் இப்படியே ஊர் மேய்ங்க. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தலை. கெட்டகுமாரன் என்ன சொன்னால், அப்பாட்ட போய் என் சொத்தை எனக்கு பிரித்து கொடு, எனக்கு எங்களுக்கெல்லாம் வாழ தெரியும், உன் ஜோலியை பாரு அப்படின்னு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். போய் எங்கே போனான்? பன்னி திங்கிற தவிட்டினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். அந்த பன்னி தவிட கூட எவனும் கொடுக்கல. இடத்துல பசியும் பட்டியுமா இங்கே வந்து பிச்சை எடுக்கிறான். எதுக்கு இந்த பொழப்பு? நீங்கள் நல்லா இருக்கும்போதே ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறார். நல்ல சம்பாத்தியம், நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல ஏசி, தூங்குறதுக்கு சகல சௌகரியங்களும் கொடுப்பார் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடவுளாவது வெங்காயமாவதுன்னு போவீங்க. அப்புறம் பட்டு அடிபட்டு சீரழியும் போது ஆண்டவரேன்னு கத்துறது, கால் உடஞ்சி கையை உடஞ்சி அப்படி நொண்டி முடமாக வர்றது ஆண்டவர்கிட்ட. நான் அப்போ இருக்கும்போதே சொன்னேனே, நீ நல்லா இருக்கும்போதே உனக்கு சொன்னேன், நீ கேட்கவில்லை. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படி தான் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா அப்பா அம்மா சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. தாந்தோன்றித்தனமாக தெரிவது. அதான் திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க, தாந்தோன்றித்தனமாக நானே எனக்கு ராஜா, வேற எந்த நாயும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி தான் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. யோசனை பண்ணி பார்த்துக்கங்க, எந்த விதமான வாழ்க்கையை நீங்கள் போகிறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.